வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புவனகிரி வெள்ளாற்று பாலத்தின் அடியில் தண்ணீருக்குள் பழங்கால துர்க்கையம்மன் கற்சிலை இருப்பதாக பொதுமக்கள் வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்தனர். சிதம்பரம் தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினர் ஆற்றிலிருந்து சிலையை மீட்டனர். தொடர்ந்து புவனகிரி தாசில்தார் அலுவலகத்தில் சிலை ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 500 ஆண்டுகால பழமை வாய்ந்த சிலையாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சிலை தொல்லியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கதுரை மனைவி வெண்ணிலா. இவர் 2ஆம் பிரசவத்திற்காக சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். கடந்த 5ஆம் தேதி சிசேரியன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. வெண்ணிலாவின் தாயார் இந்திரா உடனிருந்தார். ஹாஸ்பிட்டலில் இந்திராவுக்கு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. பிற்பகலில் வந்த பெண் டாக்டர் குழந்தையை கொண்டு வர சொல்லியதாக இந்திராவிடம் கூறினார். குழந்தையை அந்த பெண் எடுத்துக்கொண்டு இந்திராவுடன் சென்றார். இந்திராவை மருந்து வாங்க சொல்லி அனுப்பினார். மருந்து வாங்கிவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பெண் குழந்தையுடன் மாயமானது தெரிந்தது. குழந்தை காணாமல் போனது குறித்து அரசு ஹாஸ்பிட்டல் போலீசில் புகார் கூறினார். ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு பெண் மாஸ்க் அணிந்து கொண்டு குழந்தையை எடுத்து செல்வது பதிவாகி இருந்தது. அப்பெண்ணை தேடும் பணி தொடர்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பைங்குளம் ஊராட்சி தலைவி விஜயராணி தலைமையில் கடந்த 22ஆம் தேதி ஊராட்சி கூட்டம் நடைபெற்றது. முறைகேடுகள் நடப்பதாக கூறி கவுன்சிலர்கள் சுரேஷ், ஜோசப் ஆகியோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி தலைவிக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் அலுவலக கோப்புகளை கிழித்து ரகளையில் ஈடுபட்டதாக ஊராட்சி தலைவி விஜயராணி புதுக்கடை போலீசில் புகார் கூறினார். போலீசார் புகாருக்கு மனு ரசீதும் கொடுக்கவில்லை, வழக்கும் பதியவில்லை. ஊராட்சி தலைவி மற்றும் அவரது கணவர் சேர்ந்து கவுன்சிலர்கள் சுரேஷ், ஜோசப் இருவரையும் தாக்கியதாக புதுக்கடை போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊராட்சி தலைவர் மீது பொய் வழக்கு போட்டதாக பைங்குளம் ஊராட்சி அலுவலகம் முன்பு நாகர்கோவில் பாஜ எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பொய் வழக்கை ரத்து செய்ய வேண்டும், ஊராட்சி தலைவி கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில உறுப்பினர்கள் தலைவருக்கு தெரியாமல் பைங்குளம் அலுவலகத்திற்குள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டு அலுவலகத்தினுடைய ஊழியர்கள் செயல்பட விடாமலும் அங்கிருக்கக்கூடிய ஆவணங்களை புரட்டியும் ஒரு அவல நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். பின்னல் தலைவர் அவர்கள் வருகை தந்த பிறகு காவல்துறை வந்து வீடு எல்லாம் வந்து பேசி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றப்பட்டவுடன் இங்கே இந்த அத்துமீறி நுழைந்து அலுவலகத்தில் உட்கார்ந்தவர்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு முன்பாக பைங்குளம் ஊராட்சியினுடைய அலுவலகத்தில் அத்துமீறி இருந்திருக்கிறார்கள். அந்த அலுவலகத்தினுடைய கோப்புகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஊராட்சியுடைய தலைவர் அவர்கள் காவல்துறையில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார் மனு கொடுத்தவுடனே அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒரு பொய்யான புகாரை கொடுக்கிறார்கள். அந்த பொய்யான புகாரை கொடுத்து பெற்றுக்கொண்டு ஊராட்சி தலைவர் மீதும் வேறு சிலர் மீதும் மட்டும்தானே தலைவர் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அல்லது ஒன்று பஞ்சாயத்தினுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த புகார் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் காவல்துறை ஒன்றாக கருத வேண்டிய காவல்துறை தலைவியையும் அந்த போட்டியிட்ட அல்லது போராட்டம் நடத்திய உறுப்பினர் ஒன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். வழி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தலைமையின் மீது பொய் வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பேலூரைச் சேர்ந்தவர் விவசாயி கொண்டா ரெட்டி. இவர் 10 ஏக்கரில் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து தக்காளி சாகுபடி செய்துள்ளார். தக்காளிக்கு நல்ல விலை கிடைக்கவில்லை. 25 கிலோ எடை கொண்ட ஒரு கிரேடு தக்காளி பழங்கள் 200 முதல் 250 வரை விலை போனது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1750 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கிலோ 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையானது. தக்காளி பழங்கள் விலை இல்லாததால் ரோட்டில் கொட்டி சென்றார். 15 லட்சம் செலவு செய்து வெறும் 3 லட்சம் ரூபாய் கிடைத்ததாக வேதனை தெரிவித்தார்.
வந்து 10 ஏக்கரா டமாட்டா போட்டிருக்கிறோம். அதில் வந்து ரேட் இருக்காமல் மாட்டுக்கு வெளியே கொட்டிக்கிறோம். எல்லா செடியில் அப்படியே இருக்குது. கரிச்சி ஒன்றும் வரல. அதில் வந்து அது என்னமா நான் பார்த்து நீங்கள் வந்து என்னமா பார்த்து செய்யணும். 10 ஏக்கர் இருக்கு சார் டமாட்டா. கிலோ வந்து 15 லட்சம் ஆகும் சார் 10 ஏக்கர் ஆகும் சார். நாங்கள் வந்து டெய்னிக்கோட்டை மர்தனப்பள்ளி பஞ்சாயத்து வேலூர் கிராமமும் இங்கே வந்து 10 ஏக்கர் தக்காளி போட்டேன். 10 ஏக்கரில் வந்து ரேட் கிடைச்சேன்ட்டு ரேட் போட்டால் அது வந்து ரேட் கிடைக்கல சார். இப்போ வந்து 10 ஏக்கரில் இப்போ செலவு வந்து 15 லட்சம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார். இப்போ தக்காளி வந்து 200-250 ரூபா விற்குது. என்ன செய்யறது சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து 3 லட்சம் சார் வந்திருக்குது. டோட்டல் 13 லட்சம் லாஸ் சார். இப்போ தென்காசி மாவட்டம் செங்கோட்டை SRM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் +2 மாணவிகள் 12 பேர் ரசாயன பாட்டில் ஒன்று உடைந்து விழுந்ததால் மயக்கமடைந்தனர். அவர்களை செங்கோட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. 3 மாணவிகள் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டனர். பெண்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பாட்டில் உடைந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக முதல் தகவல் வெளியானது. ஆனால் பர்ஃபியூம் பாட்டிலால் மாணவிகள் மயங்க வாய்ப்பில்லை. வேறு ஏதேனும் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதா என மருத்துவ அறிக்கை வந்தால்தான் தெரியவரும் என டாக்டர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மயக்கமடைந்த மாணவிகளை கடையநல்லூர் MLA கிருஷ்ண முரளி சந்தித்து டாக்டர்களிடம் விபரம் கேட்டறிந்தார்.